ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக சென்னையில் ரொம்ப மழை பெஞ்சிச்சு. ஸோ எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தை சென்னையில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக மாறணும். நம்ம எக்ஸலண்ட் இன்னைக்கு வீடியோ போகலாம். ஸோ நாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வாழ்க்கையில் புலம்புறவங்களாக தான் இருக்காங்க. கடவுள் எனக்கு மட்டும் இதை கொடுக்கல, எனக்கு மட்டும் அதை கொடுக்கல, அவனுக்கு அதை கொடுத்துட்டாரு, இவனுக்கு இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய நம்ம புலம்புறோம். ஸோ கடவுள் எல்லாருக்குமே ஈக்குவலாக அது உண்மைதான். ஒரு வேலை வந்துட்டு அவங்க சொல்றபடி கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். பட் ஈக்குவலாக கடவுள் எல்லாத்துக்கும் 3 விஷயங்கள் கொடுத்துருக்காரு. 3 விஷயங்கள் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு, 3வது டைம். இதில் இந்த முதல் 2 விஷயமும் நம்ம கையில் இல்லை. அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 3வது விஷயமான டைம் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு பெல்ட் தான். டைம் இஸ் ஈக்குவல் டு பெல்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உனக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கு 24 மணி நேரம் தான், ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு 24 மணி நேரம் தான், யாராக இருந்தாலும் 24 மணி நேரம் தான் இந்த உலகத்துக்கு பிறந்த மனுஷனுக்கு இருக்கு. ஸோ இந்த டைமை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட க்ரோத் அப்படிங்கிறதும் நம்மளோட அந்த பேரு, புகழ், பணம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாரும் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் கிடைக்காம போகிறதுக்கும் அவங்க அந்த டைம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அமையுது. எல்லாருமே டைமை வந்துட்டு எஃபிஷியண்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நாமளும் இப்படி இருக்கிற நிலைமையிலேருந்து இப்படி இருக்கிற நிலைமைக்கு போயிடும். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல டைம்ங்கிறது ஒரு பிரதானமான ஒரு விஷயம். ஸோ மறக்காம உங்கள் டைமை நீங்கள் எஃபிஷியண்டாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து டைமை எஃபிஷியண்டாக பயன்படுத்துறதுக்கு சில டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி எஃபிஷியண்டாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம்.